அங்கே அப்படி மாறிட்டா வரும். என்ன யார்கிட்ட பேசிருக்க, என்ன பத்தி உனக்கு தெரியாது, நான் வேற மாதிரி அப்படின்னு அங்க பேசுற மாதிரி இங்க பேசலாம். இப்ப என்னங்கற நீ, நான் சும்மா தானே இருக்கேன் அப்படினு. அம்மா இப்ப எதுக்கு ராகினி மாதிரி இங்க பேசுற? மகா நடிகண்டா நீ. கேஷுவல் டாக் இருக்குல்ல, முன்னெல்லாம் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சாப்பிட்டியாமா, என்னம்மா பண்ற, இப்போ வந்து சாப்பிட்டியா, என்ன பண்ற, இந்த மாதிரியான ஒரு ரூட் பிஹேவியர் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. கேஷுவல் லைஃப்லயே வந்து ரூடா பேசுறது, ரூடா இருக்கிறது இருக்கு எப்பவுமே. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? நான் வந்து ஒரு சீரியல் நடிக்கும்போது நிஜமாவே அந்த ஹீரோயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ப்ரெக்னென்ட்டு. அந்த ஹீரோவோட ஒய்ஃபும் ப்ரெக்னென்ட் நிஜ லைஃப்பில். நான் அவங்க மேலே வந்து அப்படியே இப்படி மண்ணை வாரி தூத்தி உனக்கு இந்த குழந்தை பிறக்காது, செத்து போகணும்னு அப்படி அவ்வளோ அடி வயத்துலேருந்து சொல்லி சாபமிடுற மாதிரி ஒரு சீன் நான் நடித்தேன். அப்போ அந்த மாதிரி நடிக்கும்போது எனக்கு உடம்பெல்லாம் வைப்ரேட் ஆச்சு. பயமாக இருந்தது எனக்கு. ஏன் அப்படின்னா வெறும் சாதாரணமாக ஒரு நடிப்பாக ஒரு துணியை கட்டிட்டு ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருந்து நடிக்கும்போது நமக்கு அந்த ஒரு பயம் நம்மளுக்கு வராது. சொல்லவே இல்லை, ரொம்ப முக்கியம். ஆனால் அவங்க ஒரிஜினலாக 8 மாதம் அதை நடிக்க மாட்டேங்கிறா டைரக்டர் கிட்ட. பட் இந்த சீனை பண்ணி தான் ஆகணும். அது ரொம்ப இம்பாக்ட் சீன். ஏன்னா நான் என்னோட வயிற்றுச்சல் முழுக்க நான் அவங்க கிட்ட காட்டணுங்கிறது. அப்போ அப்படியே அந்த மண்ணா நான் அப்போ என்ன சொன்னேன், நான் நீங்கள் சொல்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவீங்களா என்ன தெரியாது, நான் அத்தனை திக் தேவதைகளையும் ப்ரேயர் பண்ணினேன், பிரபஞ்சத்தை ப்ரேயர் பண்ணினேன். நான் நடிக்கிறேன் அடிவாயத்துலேருந்தெல்லாம் நான் சொல்லலை. பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். இது நடிப்பு, எனக்கு தொழில். அதனால நான் இந்த சீன் பண்ணியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அதனால நான் சொல்ற ஒரு பல்லு இல்லைன்னா ஒரு பல்லு வார்த்தை வந்து பலிக்கும்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் இயற்கையில் சொல்றது. ஓ இப்போ அப்படியா? அங்க ஒன்று சொல்ற, இங்க ஒன்று சொல்ற. ஆனால் இது எதுவுமே பலிச்சிடக்கூடாது, அவங்க 2 பேருக்குமே குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ரொம்ப வேண்டிண்டு அந்த சீனை நான் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் தள்ளியே நில்லுமா, இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, இவளை போட்டு உள்ள போயிடுறேன், கேசரி நடத்து கூடிய வரைக்கும் நான் அந்த ஃபோர்ஸ் போடுறேன், மண்ணு மேலே விழாம போடுறேன் அப்படின்னு தான் சொன்னேன். அந்த சீன் முடிச்சுட்டு என்ன பண்ணீங்க? முடிச்ச உடனே நான் அவங்களெல்லாம் போய் கட்டி பிடிச்சிட்டு அழுதேன். நான் ஒரு அம்மா இல்லையா சார், எனக்கும் 2 குழந்தைகள் இருக்கு. அப்போ நிஜமாவே அந்த பொண்ணு எனக்கு குழந்தை பிறக்காம போயிடுச்சுனா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறா. சத்தியமாக நான் ஒன்றுமே பண்ணாது. நான் அவ்வளோ பூஜை பண்ணியிருக்கேன், அவ்வளோ ப்ரேயர் பண்ணி தான் இதை பண்ணியிருக்கேன். நிச்சயமாக அவனுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லி நான் 2 பேரையும் போய் அப்படியே கட்டி பிடிச்சி கன்சோல் பண்ணிட்டேன், ஒன்றுமே ஆகாதுன்னு. நினைச்சேன் லட்டு மாதிரி 2 குழந்தையும் பிறந்து இன்னைக்கு நல்லா வளர்ந்து சூப்பராக இருக்காங்க. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. இவங்களை பார்த்தா ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஏமா இத்தனை ஃப்ராட்தனம் பண்ணிட்டு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க, இன்னும் எப்படிமா வில்லத்தனம் பண்ணிட்டே இருக்க அந்த ஃபேமிலிக்குள்ள? எப்படியாவது என் பொண்ணு நல்லபடியாக வாழணும், அதுக்காக அந்த வில்லத்தனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நீ உண்மையை சொன்னதுனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து அரசியல் வரைக்கும் நான் ஷோ பண்ணிட்டேன். ஆனால் திருன்னு இது வரைக்கும் நான் முடிச்சதே இல்லை. எனக்கு ஒன்றுமே புரியல. 2 பேரும் ஒரு நிஜ வாழ்க்கையில் நான் உன்னை தான் கேட்டேன். அவங்க என்னன்னா நீங்க தங்கமயில் இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க என்னன்னா இப்படி செஞ்சிட்டீங்க, என்ன நடக்குது, என்ன பேச்சு என்னமா அவங்க எல்லாம் அதை வாழ்றாங்களோ இல்லையோ, நீங்க எல்லாம் அதுல வாழ்றீங்க போட்டிருக்கேன். வேற யாரை பார்த்தோன்னே கோவம் வருது சார்? கண்ணம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. எனக்கு அடிக்கணும் போல தோணுச்சு சீரியல் பார்க்கும்போது. தள்ளி வா, கடையை டிஸ்டர்ப் பண்ணாத, நாளை பண்ண வந்து போகணும்ல, ஸ்டார்ட் பண்ணு. பார்த்தப்ப என்ன கேட்கணும்னு தோணுச்சு, என்ன சொல்றதுனே தெரியல, அடிக்கணும் தான் தோணுச்சு எனக்கு. அதாவது ஃபரீனா கேட்கணும்லாம் தோணலையாமா, நீ ஒன்ஸ் பாக்கெட் அடடா அவன நல்லா அடடா முதல்ல அவன ஆளே அவனையும் பாரு. இதெல்லாம் என்ன பிரமாதம், நான் ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்கேனே அடி. எங்க இது மாதிரி ஃபரீனா தாக்கப்பட்டார்? வேணா, எனக்கு கோபம் வராது. கோவம் வந்துச்சுன்னா சுபதி சார் பார்த்த உடனே எனக்கு வந்து காவேரி ஓவரா டார்ச்சர் பண்றாங்க சார். அவருக்கு லீடு எடுத்து கொடுக்கறது ஃபுல்லா ராகினி சார். பெரிய வில்லன், சின்ன வில்லியா, வில்லி. குடும்பமா வில்லனா இருக்கீங்க. அம்மா அவன் கிடக்குறா சார் மடங்க சார். இவர் டார்ச்சர் பண்ண காவேரி பதிலடி கொடுக்குறாங்க. யார் சார் பார்த்துட்டு சும்மா இருப்பா? சார் அப்படிலாம் கிடையாது சார். என் கல்யாணத்தை யார் நிறுத்தினாங்க? அது பழைய கதைமா.
நிவினுக்கு இவ்வளவு பிடிக்கவே இல்ல சார். ஆமா நிவினுக்கு என்ன பிடிக்காது சார், நான் ஒத்துக்கிறேன். இப்போ காவேரி சப்போர்ட் பண்றாங்கல்ல சார், அதே நிவினுக்கு யமுனாவை பிடிக்காது. காவேரி ஃபோர்ஸ் பண்ணி யமுனாவை நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சார். இது மட்டும் எப்படி சரி? என்ன எழவி அது? கேளுங்க சார். சார் ஒரு ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு சார். அந்த யமுனா யாருன்னா காவேரியோட தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. ஆனா சீரியல் ஸ்கிரிப்ட் ரைட்டர்களே ரொம்ப கஷ்டப்பா இந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம். ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. இந்த பொண்ணு ஒரு வாட்டி நிவினை காதலிச்சது, உடனே போய் அஜய கல்யாணம் பண்ணிச்சு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சில நாள் கல்யாணம் பண்ணிட்டா போக போக எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். எங்களுக்கான சான்ஸ் கிடைச்சா புரியல இந்த கேரக்டர் யாரு இப்ப? ஏமா அந்த விஜய் நீ இரு, நீ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு புருஷனே கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். க்ளோஸ் அந்த பொண்ணு இந்த பொண்ணு இவரு இப்படி ஒரு இவ்வளோ பேரை வச்சு செய்யறீங்களே யாரோ ஒரு ஆளுக்காக, அது யாருமா? யாருக்கோலாம் கிடையாது, எனக்கு ஆகணும். ஹீரோயின் அந்த பொண்ணு பேர் காவேரியா? காவேரி இது இவங்க தான் காவேரி. அங்க கண்மணி. அவங்கள விடுங்க, நீங்க எந்த பொண்ணுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிட்டீங்க? அவங்க யாரு? கண்மணி சார் இது வேற சீரியல் அது வேற சீரியல் சார். ஊருக்கே உபதேசம் பண்றாரு எங்க அண்ணன் உறைஞ்சு போய் நிக்கிறாப்ல. ஆகா, இது சரியான பஞ்சா இருக்கு. இது அவங்க ஏ சீரியல் இல்ல அது சார். போட்டும், எந்த சீரியல் ஓபன் பண்ணாலும் இறங்கி அடிக்கிறீங்க ஃபுல்லா எல்லாத்தையும் பாத்துரு. விஜய் டிவி Full-ஆ இப்ப வரும்போது உங்க ப்ரோகிராம் பார்த்து அழுதுகிட்டே வந்தேன். டேய், நீ அவனாடா நீ? ஏண்டா எங்க கியூ நின்னால போய் கும்பலா நின்னு பாடிடுவீங்க? ஆமா. ஓகே, எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா எங்கேயாவது நான் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி பேசியிருந்தா நீங்க என்னென்னலாம் திட்டி இருப்பீங்கன்னு இப்ப நினைக்கிறேன். என் பையன், நீங்க என் மகன். அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. ஏன் பிடிக்காது? உங்களையும் உங்க வீட்டுக்காரங்க கூட அதுதானே ஒரு வாட்டி சேர்த்து வச்சுது. ஏன் பிடிக்கல? சொன்னதனால கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா சீரியல்ல ஒரு வில்லியும் ஒரு வில்லன் இருந்தா வில்லனுக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு வேஸ்ட்னு எதிர்க்கட்சிக்கார பூரா குட குட குடன்னு குடையறான். தயிர கடையற மாதிரி கடகடன்னு கடையறாயா. ஏன்னா அவங்க எல்லாம் சொல்லலாம். அதான் சார். என்ன பொம்மை மாதிரி. நான் வேஸ்டாயா. நீங்க ஒரு ஆண்டி வந்தாங்க, வந்துட்டு ஓடி அடிக்கிறக்காக வந்தாங்க. பக்கத்துல வந்துட்டு ஐஸ்வர்யா போட்டு குடும்பப்படுத்தி நீ என்ன அடிச்சுட்டு போறாங்க. சரி, அடிச்சிட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். விட்டுட்டீங்களா? அவங்கள அடிக்கலாம் இல்ல. ஏன்? திருப்பி போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திருப்பி ஓடி வராங்க. என்னக்கா திருப்பி அடிக்கணுமா என்னன்னு? இல்ல எங்க மாமியார் இருக்காங்க, அவங்க வந்து உன்னை அடிக்கணுமா அவங்க போட்டு வராங்க. என்னால அடிதாக முடியாதுடா, அடி வாங்குற உடம்பு இல்ல. இப்ப இவங்க சொன்னது மாதிரி இப்படி ஒரு தீவிரமான சீன்ல நடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து என்னால வெளிவர முடியாம நான் தவிச்சேன். வெண்ணிலாவை அடிச்சு கீழே சாடுற சீன் ஒன்று. எப்பயுமே ஆர்டிஸ்டோட இருந்து அந்த ஒரு சீனை கிரியேட் பண்றேன்னா கொஞ்சம் எட்ட போயிட்டே இருந்தேன் நான். இல்லை சார், எனக்கு இதை பண்ணவே பிடிக்கல, வேணாம், நம்ம வேற மாதிரி இல்லை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. பட் அந்த சீன் முடிக்கிற வரைக்குமே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அது முடிச்சுட்டு வேற விழுந்திருக்கிறத வேற ரொம்ப சந்தோஷமா பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதெல்லாம் ஓவர் கம்மே பண்ண முடியல. குடும்பம்